எத்தனை ரமலான் வந்து போய்த்துப்பேன். ரமலான் வருகிறது, வீட்டில் ஃபேமிலியாக இருக்கிறவங்க சொல்லுவாங்க பர்ச்சேசிங் போவோம், போகிறது எல்லாவற்றையும் வாங்கிட்டு வர்றது, சஹரு கிளம்பி மாஷா அல்லா தபாரக்கல்லா பரக்கத்தை சாப்பிட்றது, பிறகு லுஹருக்கு பிறகு இருந்து இஃப்தாருக்குரிய ஏற்பாடுகள், மாஷா அல்லா ஃபேமிலியாக அழைத்து இஃப்தார் கொடுப்பது, நண்பர்களை அழைத்து இஃப்தார், அதெல்லாம் ஃபேஷன் ஆகிட்டுருப்பேன். ஒரு நோன்பாளி நோன்பு திறக்க வைத்தால் அந்த நோன்பாளியுடைய நன்மை எனக்கு கிடைக்கும் என்ற அந்த ஆசையெல்லாம் இப்போ இல்லை. இப்படி குரூப்பாக சேர்ந்து நோன்பு திறக்க வேண்டும். நோன்பு திறப்பதற்கு அதற்கு எடுக்கிற பிரயாச்சித்தங்கள், கஷ்டங்கள், சிரமங்கள், அது ஒரு பெரிய லிஸ்ட். எல்லாம் பண்ணிட்டு இரவு தொழுகையில் ஆரம்ப 6-7 நாட்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருப்பது, அதுக்கு பிறகு எல்லாமே அப்படியே விடுபட்டு பிறகு கடைசி 10 கொஞ்ச நாளைக்கு இபாதத்தில் ஆர்வம் காட்டுவது, பிறகு பெருநாள் வரும், பெருநாளோடு ரமலானுடைய எல்லா விஷயங்களையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஷாபானில் எப்படி இருந்தோமோ அப்படியே இருப்பது என்கிற நிலையில் நம்முடைய காலம் இவ்வளவு காலம் ஓடி போயிடுச்சு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எதிர்வரக்கூடிய ரமலானையாவது நாம் பயனுள்ளதாக கழிக்க வேண்டும். நம்மை மாற்றக்கூடிய ஒரு ரமலானாக, நம்மில் நல்ல தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ரமலானாக இதை ஆக்க வேண்டும் என்று நியத்து வைங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்கிடையில் மௌத்தானாலும் நிச்சயமாக அதற்குரிய கூலி கிடைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவர் ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணினால், ஒருவர் ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணினால், நியத்து வைத்தால், அல்லாஹு தஆலா மலக்குகளை பார்த்து சொல்லுகிறானாம், இவருக்கு ஒரு நன்மை எழுதிவிடுங்கள் என்று. நியத்து வைத்தாலே போதும். ஒரு பொருள், நம்ம காரில் போகிறோம், ஒரு ரோட்டில் மக்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு பொருள் கிடக்கிறது, நம்ம நினைக்கிறோம் இதை அப்புறப்படுத்தினால் என்று நினைத்துட்டு க்ரோஸ் பண்ணிட்டு போயிட்டோம், எடுக்கலை. நினைத்ததற்கே கூலி இருக்கிறது. காலையில் குளிக்கிறோம், குளிக்கும்போது ஒது செய்கிறோம், ஒது செய்யும் போது என்ன நினைக்கிறோம் என்றால், இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு லுஹா தொழுவோம் என்று. ஆனால் பிறகு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படி இப்படின்னு பிஸியாகி லுஹா தொழாமல் போய்விட்டோம். ஆனால் அதற்கு கூலி இருக்கிறது, நினைத்ததற்கு கூலி இருக்கிறது. அப்போ நினைக்கும் போதே அல்லாஹ் மலக்குகளிடம் சொல்லுவான், இவர் இந்த நன்மையை செய்ய நாடுகிறார், எனவே அவருக்கு ஒரு நன்மையை நீங்கள் எழுதிவிடுங்கள். அந்த நன்மை அவர் செய்து விட்டால் அது பன்மடங்காக எழுதப்படும். இப்போ நியத்து வைக்க வேண்டும், இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானில் என்னில் ஒரு நல்ல மாற்றம் வர வேண்டும். ரமலான் எதிர்பார்க்கக்கூடிய தாக்கங்கள் எல்லாம் என்னிலே ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று இப்போதிருந்தே நியத்தை வைத்து அதற்கு ஏற்ப நாம் திட்டமிட்டு செயற்படுவோமாக இருந்தால் அல்லாஹுடைய உதவியால் ரமலானை பயனுள்ளதாக கழிக்கலாம், எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்களை பெற்றுக்கொள்ளலாம். உண்மையிலே அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை சோதனை களமாக ஆக்கியிருக்கிறான். நம்மை அல்லாஹு தஆலா சோதிக்கிறான். அந்த சோதனை வடிவங்களில் ஒன்றுதான் ஃபித்னாக்கள் இந்த உலகத்திலே அதிகரிப்பது. குறிப்பாக மறுமை நாள் நெருங்கும் போது ஃபித்னாக்கள் வெளிப்படும் என்று சொன்னார்கள். அதே போன்று துரதுல் ஃபித்னு அலல் குலூபி கல் ஹஸீரி ஊதன் ஊதா, இந்த பாய் அதற்கு பண்கள் ஒவ்வொன்றாக வைக்கப்படுவது போன்று உள்ளங்களுக்கு ஃபித்னாக்கள் எடுத்து காட்டப்பட்டு கொண்டே இருக்கும். கடல் அலை வீசுவது போன்று ஃபித்னாக்கள் வீசும். ஃபித்னா எந்த அளவுக்கு மோசமாக இந்த சமுதாயத்தில் இடம் பிடிக்கும் என்றால், அந்த காலத்தில் ஒரு மனிதன் காலையிலே மூமினாக எழுந்திருப்பான், மாலை ஆகும்போது காஃபிராகி விடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். காலையில் எழுந்திருக்கும் போது மூமினாக இருப்பான். பிறகு அந்த ஃபித்னாக்களுடைய தாக்கம் அவன் மாலை ஆகும் போது காஃபிராக மாறிவிடுவான். மாலை அடைகிற போது சில நேரம் மூமினாக இருப்பான். உலகத்தில் சுற்றி வரும்போது காலை ஆகிற போது அவன் காஃபிராகி விடுகிறான்.
அந்த அளவுக்கு மோசமான ஃபித்னாக்கள் வரும் என்று சொன்னார்கள். அப்படியான ஃபித்னாக்கள் இந்த உலகத்தில் நிறைந்து போயிருக்கிற ஒரு காலத்தில் வாழ வேண்டிய ஒரு நிலை அல்லாஹு தஆலா நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ் ஃபித்னாக்களில் இருந்து வெளிப்பட்ட வெளிப்படாமல் இருக்கிற அனைத்து ஃபித்னாக்களிலிருந்தும் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இந்த ஃபித்னாக்களிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டுமென்றால் நம்முடைய உள்ளங்களில் உறுதியான ஈமானும் தக்வாவும் இருந்தால் மட்டும்தான் சாத்தியமாகும். இல்லை என்றால் ஈஸியாக இந்த ஃபித்னா நம்மை தாக்கி செல்லும். ஃபித்னாக்களில் ஈஸியாக போய் விழுந்து விடுவோம். ஈமானும் தக்வாவும் இருக்கிற மக்கள் இனம் கண்டுகொள்வார்கள், ரியலைஸ் பண்ணுவார்கள், இது ஃபித்னா, இது நமக்கு வேண்டாம், இதை விட்டு ஒதுங்கி விடுவோம் என்று அவர்கள் அடையாளம் கண்டு அதிலிருந்து ஒதுங்க பார்ப்பார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா ரமதான் நோன்பு கடமையாக்கப்பட்டதை பற்றி பேசிக்கொண்டு வரும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நோன்பு உங்களுக்கு புதிசாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு இபாதத் கிடையாது. ஏற்கனவே உள்ள சமுதாயங்களிலும் நோன்பு இருந்திருக்கிறது. உங்களுக்கு நோன்பு எதற்காக கடமையாக்கப்பட்டது என்றால் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களிடத்தில் தக்வா வர வேண்டும் என்பதற்காக வேண்டும். அப்ப தக்வா என்று சொன்னால் இறையச்சம் என்று நாம் மொழிபெயர்க்கிறோம். இறையச்சம் மட்டுமல்ல, தக்வா என்பது உள்ளத்திலும் செயற்பாட்டிலும் ஏற்பட வேண்டிய மாற்றத்திற்கு சொல்லப்படக்கூடிய ஒரு பொதுவான சொல்லாகும். உள்ளத்தில் மாற்றம் வர வேண்டும், செயற்பாட்டிலும் மாற்றம் வர வேண்டும். இப்போ உதாரணமாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லும்போது, வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன். உங்களுடைய ரப்பிடம் இருக்கிற மக்ஃபிரத்தின்பால், உங்களுடைய ரப்பிடத்தில் உங்களுக்காக மக்ஃபிரத் இருக்கிறது. மக்ஃபிரத் என்றால் மன்னிப்பு. உங்களுடைய ரப்பு மன்னிப்பை வைத்திருக்கிறான். அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டு விரைந்து வாருங்கள். மேலும் வஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த், வானங்களையும் பூமியையும் விட விசாலமான சுவர்க்கமும் உங்களுடைய ரப்பிடம் இருக்கிறது. அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டியும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டு விரைந்து வாருங்கள். இந்த சுவர்க்கம் உஇத்தத் லில் முத்தகீன், தக்வா உள்ளவர்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. தக்வா உள்ளவர்கள் என்றால் சும்மா இறையச்சம் உள்ளவர்கள் என்பதல்ல. அவர்கள் யார்? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ரா. அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் கஷ்டமான நேரத்திலும் வசதியாக இருக்கிற நிலையிலும் செலவு செய்வார்கள். தக்வா உள்ளவர்கள் கஷ்டம் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வார்கள், வசதி இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வார்கள். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ரா வல் காஸிமீனல் கைஸ். தக்வா உள்ளவர்களுக்கு கோபம் வரும், ஆனால் அந்த கோபத்தை வார்த்தைகளாலும் உடல் உறுப்புகளாலும் அவர்கள் வெளிப்படுத்த மாட்டார்கள். மாறாக அவர்கள் கோபம் வந்தால் தக்வா அவர்களை அந்த கோபத்தை விழுங்க வைக்கும். வல் காஸிமீனல் கைஸ், கோபத்தை அவர்கள் விழுங்குவார்கள். வல் ஆஃபீன அனின் நாஸ், மேலும் அவர்களுக்கு அநீதி இழைக்கிற, அவர்களுக்கு தொல்லை கொடுக்கிற மக்களை மன்னிப்பார்கள். இப்படி அல்லாஹு தஆலா சொல்லி கொண்டு வந்து, வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ذكرுல்லாஹ். தக்வா உள்ளவர்கள் ஒரு அசிங்கமான பாவத்தை செய்து விட்டால் அல்லது அல்லாஹ்வுக்கு மாறு செய்து தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டால் உடனே அல்லாஹ்வை நினைப்பார்கள். தக்வா இருந்தால் தவறு வரும், வந்தவுடன் என்னை ரப் பார்த்து கொண்டிருக்கிறான், நான் இந்த நிலையில் மௌத்தாகிவிட்டால் நாளை மறுமையில் இந்த பாவத்தோடு அல்லாஹ்வுக்கு முன்னால் போய் நின்றால் என்று அவர் நினைத்து ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், உடனே இஸ்திக்ஃபார் செய்வார் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். இது ஒரு அடையாளம், தக்வாவுக்கான ஒரு அடையாளம். அப்ப ரமலான் நம்மில் தக்வாவை, குறிப்பாக ரமலான் மாதத்தில் உள்ள நோன்புகள் நம்மில் தக்வாவை ஏற்படுத்த வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பாகும்.
அப்ப அந்த தக்வா நம்மை சுவர்க்கத்திற்கு இட்டுச் செல்லும். وَتَزَوَّدُوا فَإِنَّ خَيْرَ الزَّادِ التَّقْوَى. நீங்கள் உங்களுடைய நீண்ட பயணத்திற்குரிய கட்டிச்சாதங்களை தயார்படுத்துங்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உங்களுடைய நீண்ட பயணத்திற்குரிய கட்டிச்சாதங்கள், கட்டிச்சாதம் என்றால் ஜாத் என்றால் பிரயாணத்திற்கு தேவையான பொருட்கள், அந்த பிரயாணத்திற்கு தேவையான பொருட்களை நீங்கள் தயார்படுத்துங்கள். فَإِنَّ خَيْرَ الزَّادِ التَّقْوَى. அந்த பிரயாண பொருட்களில் சிறந்த பிரயாண பொருள் எது தெரியுமா? தக்வா. அப்ப ரமலான் நம்மிடத்தில் இந்த தக்வாவை ஏற்படுத்த விரும்புகிறது. அப்ப நம்ம ஏற்கனவே பேசிய அத்தனை விஷயங்களும் இந்த தக்வாவுக்குள் வந்துவிடும். நம்மிடத்தில் காணப்படக்கூடிய அனைத்து குறைபாடுகளையும் இந்த தக்வா நிவர்த்தி செய்யும். எனவே ரமலானிலே இந்த தக்வாவை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் இப்போதிருந்து திட்டமிட வேண்டும். குறிப்பாக ரமலானுக்கு முன்னரே நாம் தௌபாவை அதிகப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய ஹக்கில் நாம் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும். அடியார்களுடைய விஷயத்தில் நாம் நடந்து கொண்ட அநியாயங்களுக்காக அவர்களிடம் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். இதுல தக்வா உள்ள மக்களுக்கு, ஈமான் உள்ள மக்களுக்கு ஈகோ பிரச்சனை இருக்காது, பிரஸ்டீஜ் பிரச்சனை. இவர்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கிறதான்னு யோசிக்க மாட்டார்.